கார்த்திகை மாதத்தின் முதல் நாளான இன்று சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள ஐயப்பன் கோவிலில் காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், பக்தர்கள் எந்த அளவுக்கு ஆர்வமுடன் மாலை அணிந்து வருகிறார்கள்? பக்தர்கள் மத்தியில் இந்த ஆண்டு கார்த்திகை மாத தொடக்க குறித்து என்ன சொல்லப்படுகிறது? தனலட்சுமி வணக்கம். ஐயப்ப பக்தர்களுக்கு மிகவும் உகந்த ஒரு நாளாக இந்த கார்த்திகை முதல் நாள் என்பது பார்க்கப்படுகிறது. கார்த்திகை மாதத்தில் கேரளாவில் உள்ள ஐயப்பன் கோயிலில் மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜையின் போது சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு மாலை அணிவித்து விரதம் இருந்து இருமுடி கட்டி சென்று ஐயப்ப பக்தர்கள் தரிசனம் செய்வார்கள். அந்த வகையில் கார்த்திகை முதல் நாளான இன்று சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள ஐயப்பன் கோயிலில் சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிவிந்து தங்களுடைய விரதத்தை தற்பொழுது தொடங்கியிருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடத்திலேயும் இந்த கார்த்திகை மாதம் என்பது மிகவும் முக்கிய நாளாக பார்க்கப்படுகிறது. காலை 4:30 மணி அளவில் முதலில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மாலை அணிவித்து வருகிறார்கள். சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு முதல் முறையாக செல்பவர்களுக்கு குருசாமிகள் துளசி மணி மாலை அணிவித்து விரத முறைகளை எடுத்து கூறியும் மாலை அணிவித்து வருகிறார்கள். இன்றைய தினம் கார்த்திகை முதல் தேதி என்பதால் அதிகாலையிலேயே கோயில் நடை திறக்கப்பட்டு ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அவர் காட்சி அளித்தார். சென்னையிலே காலை முதலே ஆங்காங்கே லேசான ஒரு மழை பெய்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் கோயில் வளாகத்தில் நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் மாலை அணிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னை உள்ளிட்ட தமிழகத்தில் உள்ள அனைத்து ஐயப்பன் கோயில்களிலும் காலை முதலே ஐயப்ப பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மாலை அணிவித்துக் கொண்டனர். மண்டல பூஜைக்காக கேரளாவில் உள்ள ஐயப்பன் கோயிலில் நடை நேற்று திறக்கப்பட்ட நிலையில் மண்டல பூஜை முன்னிட்டு ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிவித்து 41 நாட்கள் விரதத்தை தற்பொழுது தொடங்கியிருக்கிறார்கள். தனலட்சுமி. தம்பியே ஓம் ஐயமலாம் தீர்ப்பவனே ஓம் ஐந்துமலைக்கு அதிபதியே ஓம் ஐயப்பா தேவசுதனானந்த சிதரங்கப்பா சுவாமியே ஐயப்பா அருண்குமார்ப்பா சுவாமியே ஐயப்பா அம்மதுரம் தாமரேசி ஐயப்படுத்தானே சிவமே சம்போ விரரசே ஆரியங்கா விரையனே அத்துப்புடை பாலனே உரிப்பால் வணங்கவனே தாயின் நோய் வித்தவனே கொண்டாடி வீரனே வீரமணிகண்டனே என் குருநாதரே குருவிற்கும் குருவே 18ஆம் படி பாலகனே கொடி மரமே ஓம் சுவாமியே ஓம் சுவாமியே ஹரிகரஜோதனானம்பதித்தனைய சுவாமியே. ஹாய்.